24ஆம் அதிகாரத்தை போன வாரத்துல துவங்கணும். அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம படிக்க போறோம். இது ரகசிய வருகையின் அடையாளங்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றாக நம்ம படிக்க போகிறோம். முதலாவது அடையாளம் என்ன, இரண்டாவது அடையாளம் என்ன, மூன்றாவது அடையாளம் என்னது, நான்காவது அடையாளம் கொள்ளை நோய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆறாவதாக நம்ம பார்க்கும் பொழுது, ஏழாவதாக நம்ம பார்க்கிறோம் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்களாம். கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும் பொழுது கடைசி நாட்கள்ல அன்பு தணிந்து போகும். பத்தாவதாக நம்ம பார்க்கும் பொழுது 10 விதமான அடையாளங்கள் தான் இயேசு இங்கே ரகசிய வருகையின் அடையாளம் என்று சொல்லி சொல்றார். ஏன் இதை நம்ம இப்ப திடீர்னு செகண்ட் கம்மிங் அல்லது 2ஆம் வருகைன்னு சொல்றோம்? தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? எச்சூழ்நிலையிலே தானியேல் அதை எழுதுகிறார். இந்த தானியேலின் 70 வாரங்கள் என்பது என்ன, அந்த 70 வருஷம் என்ன, அதை இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். கவனமா நீங்க கேளுங்க. இந்த 70 வாரங்கள் எப்ப துவங்கும், எப்ப முடியும், இந்த மாதிரி வரும் பொழுது என்ன பண்ணணும்ன்றத அவர் அடையாளமா சொல்றாரு. மீதமுள்ள 3.5 ஆண்டு காலத்தில் யார் இருப்பார்கள்? ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஆண்டவர் இங்க எச்சரிக்கிறார். இந்த சந்ததி என்று சொல்லி இயேசு குறிப்பிடும் பொழுது, ஆனா இந்த பரிசேய ஆவி, இந்த வேதபாரர்களுடைய ஆவி இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்திலே கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. இதுதான் அது மொத்த சாராம்சம். நம்முடைய பிரதானமான நோக்கம் என்னவாக இருக்கணும்னா ராஜ்ய கட்டுமான பணி. பின்வரும் நாட்களிலே விளக்கமாக இயேசுவின் வருகை, கடைசி காலம் அதெல்லாம் படிக்கலாம். நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு சுவிசேஷத்துல 24ஆம் அதிகாரத்தை போன வாரத்துல துவங்கணும். அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம படிக்க போறோம். இது எந்த பகுதியில் இருக்கிறது என்று சொல்லி நான் உங்களுக்கு போன வாரத்துல சொல்லி கொடுத்தேன். பிரசங்கம் 5, சர்மன் 5. இதற்கு கடைசி கால போதனைகள் என்று சொல்லி நம்ம பெயர் கொடுத்திருக்கிறோம். த அப்போகாலிப்டிக் டிஸ்கோர்ஸ், மத்தேயு 24-25. இதற்கு இன்னொரு தலைப்பும் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஒலிவ மலையின் போதனைகள், த ஆலிவட் டிஸ்கோர்ஸ். மத்தேயு மொத்தம் 5 பிரசங்கங்களை தன்னுடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறார். அதுல கடைசி பிரசங்கம் தான் இந்த கடைசி கால போதனைகள். இயேசு இப்பொழுது ஒலிவ மலையில உட்கார்ந்து தம்முடைய சீஷர்கள் அவரிடத்துல கேட்ட கேள்விக்கு, கடைசி காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்ற கேட்ட அந்த கேள்விக்கு அவர் பதில் கொடுக்கிறது தான் இந்த பகுதி. இதுல மொத்தம் 51 வசனங்கள் இருக்கிறது. அதை நம்ம எப்படி பிரித்திருக்கிறோம்? 1 முதல் 3 வரைக்கும் எருசலேம் தேவாலயம் அழிக்கப்படுதல். 4-14 இயேசுவின் ரகசிய வருகையின் அடையாளங்கள். 15 34 வரை இயேசுவின் 2ஆம் வருகையின் அடையாளங்கள். 35 முதல் 44 வரை இயேசுவின் ரகசிய வருகையின் அடையாளங்கள். 45 முதல் 51 வரை 2 ஊழியக்காரனின் உவமை. Matthew 24:1-3 destruction of Jerusalem temple. 4-14 signs of rapture. 15-34 signs of second coming. 35-44 signs of rapture. 45-51 parable of 2 servants. இதுல போன வாரத்துல நம்ம 1-3 வசனங்களை நம்ம படித்து முடிச்சிட்டோம். அது என்ன பகுதி? எருசலேம் தேவாலயம் அழிக்கப்படுதல், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெருசலம் டெம்பிள். இயேசு கிறிஸ்து இந்த எருசலேம் தேவாலயத்தை பார்த்து சொல்லுகிறார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு மாறப்போகிறது என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்தார். இது கிபி 70 ரோம பேரரசனான தீத்தஸ் என்பவனால் முற்றிலும் அழிக்கப்பட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு என்ற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது என்று சொல்லி போன வாரத்துல விளக்கமா நம்ம படிச்சோம். போன வாரத்துல இயேசுவின் வருகை என்று சொன்னால் என்ன, அந்த வருகை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்னெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முகவுரையாக சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குதா? இயேசுவின் வருகை அப்படின்னு சொல்லும் பொழுது அதை 2 வகையா நம்ம பார்க்கணும்னு நான் சொன்னேன். முதலாவதாக ரகசிய வருகை, அதை நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவதாக 2ஆம் வருகை அல்லது பகிரங்க வருகை. ரகசிய வருகை அப்படின்னு சொல்லும் பொழுது இது யாருக்கு நடைபெற போகிறதுன்னு சொல்லி கொடுத்தேன். சபை, மணவாட்டி ரகசியமாக மேகங்கள் மீது எடுத்துக்கொள்ளப்படுவதை இது குறிக்கிறது என்று சொல்லி சொன்னேன். 2ஆம் வருகை என்று சொல்லும் பொழுது பகிரங்கமாக இயேசு ஒலிவ மலையில தன்னுடைய காலை அங்கே வைக்க போகிறார். இதைதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்திலே இயேசு பரமேறி செல்லும் பொழுது சீஷர்கள் எல்லாரும் அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே காணப்பட்ட தேவதூதர்கள் என்ன சொன்னாங்க? ஏன் இப்படி அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொன்னாங்கல்ல.
அதுதான் அந்த பகிரங்க வருகை. இது எல்லாராலையும் பார்க்க முடியும் என்பதை நான் விளக்கமா போன வாரத்தில் நான் சொல்லி கொடுத்தேன். கடைசி கால வரிசை அதையும் நம்ம படிச்சோம். The end times timeline. ஆபிரகாம் மூலமாக தான் இஸ்ரவேல் அப்படின்றது துவங்கினது. அதனால ஆபிரகாம்ல இருந்து மோசே வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மனசாட்சியின் காலம். மோசே கிட்டதான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார்ல, அதனால மோசையில இருந்து நியாயப்பிரமாண காலம் துவங்குகிறது. அதனால மோசையில இருந்து இயேசு வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம் அப்படின்னு சொல்றோம். இயேசு சொல்றார் இல்லையா, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கு தான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார்ல. அப்ப இயேசு வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணத்தின் காலம். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிரோடு எழுந்த பிற்பாடு கிருபையின் காலம் அல்லது சபையின் காலம் துவங்குகிறது என்று சொல்லி போன வாரத்தில் நம்ம படிச்சோம். இப்ப சபையின் காலம் கிருபையின் காலம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சபையின் காலம் ஒரு நாளிலே இது நிறைவேறும். அப்பதான் ரகசிய வருகை வரும். ரகசிய வருகையில ஆயத்தமாக்கப்பட்ட சபை, ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டி, அந்த எக்கால சத்தம் தொனிக்கப்படும் பொழுது அவள் மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவாள் என்று சொல்லி ஏராளமான வசனத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு விளக்கி சொன்னேன். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு இங்கே 7 ஆண்டுகள் மறுபடியும் யூதர்களின் காலம் துவங்கும். அது இங்கே எப்படி இருக்கும்னு சொன்ன உபத்திரவ காலமாக காணப்படும். அதை 2 வகையா பிரிச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்தேன். 3.5 வருடம் உபத்திரவ காலம், மீதமுள்ள 3.5 வருடம் மகா உபத்திரவ காலம். இந்த மகா உபத்திரவ காலம் முடிவிலே இயேசு பகிரங்கமாக 2ஆம் வருகை காணப்படும். ஏன் 2ஆம் வருகைன்னு இதை சொல்றோம்? பூமிக்கு ரகசிய வருகையில இயேசு வரப்போவதில்லை. அவர் ரகசிய வருகையில மேகங்கள் மீது வரப்போகிறாரு. சபைதான் அங்க போய் அவரை சந்திக்கும். ஆனா 2ஆம் வருகையில தான் அந்த ஒலிவ மலையில எருசலேம்ல அவருடைய கால் பதிக்கப்படும். அதனால பூமிக்கு 2வது முறை அப்பொழுதுதான் அவர் வரப்போகிறார். அதனாலதான் அதை 2ஆம் வருகை என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். அந்த 2ஆம் வருகைய பகிரங்க வருகை என்று சொல்லலாம். ஏன்னா அவர் இறங்கும் பொழுது, ஏன்னா இப்ப சோசியல் மீடியா இன்டர்நெட்லாம் பயங்கரமா வளர்ந்துருக்குதுல, எல்லாரும் பார்ப்பார்கள். அவரை குத்தினதான கொலை செய்ததான யூதர்களும் பார்த்து புலம்புவார்கள், இவர்தான் மேசியா என்பதை அன்றைக்கு அவர்கள் சொல்லுவார்கள். அதற்கு பிற்பாடு நான் சொன்னேன், அர்மகதோன் அப்படின்ற இடத்துல சாத்தானுக்கும் இயேசுவுக்கும் யுத்தம் நடக்கும். அப்பொழுது சாத்தான் 1000 வருடம் சங்கிலிலால் கட்டப்பட்டு அவனை ஆண்டவர் சிறை வைப்பார். இங்கே 1000 வருடம் இயேசு மேசியா ராஜாவாக ஆட்சி செய்ய போகிறார். அப்பொழுது பயங்கரமான ஒரு அமைதல், ஒரு சமாதானம் இந்த பூமிக்கு உண்டாகும் என்று சொல்லி நான் சொல்லி கொடுத்தேன். இதன் இறுதியிலே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று சொல்லி மரித்த எல்லாரும் உயிர்த்தெழுந்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று அவரவர் செய்த அந்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை நித்தியமாக பெற்றுக்கொள்வார்கள். அதற்கு பிற்பாடு புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகி நித்தியமாக இயேசுவோடு கூட மணவாட்டியாகிய நாம் வாழப்போகிறோம் என்பதை போன வாரத்திலே விளக்கமாக நான் சொல்லி கொடுத்தேன். இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது ஒரு நாள் 1000 நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதையும் ஒரு சார்ட் மூலமா நான் விளக்கி சொன்னேன். என்னது? ஆபிரகாம்ல இருந்து மோசே வரைக்கும் நம்ம மனசாட்சியின் காலம் 2000 ஆண்டுகள். அந்த ஒரு நாள் டே 1 டே 2 முடிஞ்சிருச்சு. அடுத்தது மோசேலேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் நாள் 3 நாள் 4 முடிந்து விட்டது. அப்போ டோட்டலா 4000 வருஷம் இயேசுவோடு கூட முடிந்து விட்டது. இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு பூமியிலே கடைசி காலம் துவங்கினது, அதாவது சபையின் காலம். இந்த சபையின் காலத்திலே தான் இப்பொழுது நாம் இருக்கிறோம். இந்த சபையின் காலத்தின் இறுதியிலே, கிருபையின் காலத்தின் இறுதியிலே ரகசிய வருகை உண்டாகும். இந்த சாட்ல பாருங்க, எல்லாம் விளக்கமா இருக்குது. இப்ப 6வது நாள் இறுதியில நம்ம இருக்கிறோம். 6000 வருஷம் முடிய போகுது. 7வது நாள் எப்படி யூதர்களுக்கு ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டதோ அது போல இந்த பூமி ஓய்ந்திருக்க வேண்டும். அப்ப ரகசிய வருகைக்கு பிற்பாடு அந்த 7 ஆண்டுகள் இங்கே உபத்திரவ காலம் நடைபெறும். அதற்கு பிற்பாடு 1000 வருட அரசாட்சியை தான் இந்த 7ஆம் நாள் குறிக்கிறது. புரிஞ்சுச்சா இப்ப உங்களுக்கு விளக்கமா? அந்த 7ஆம் நாள் முடிந்தவுடன், ஓய்வு நாள் முடிஞ்ச உடனே, 1000 வருட அரசாட்சி முடிந்தவுடன் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அந்த கடைசி நியாய தீர்ப்பு நடைபெறும்.
அதற்கு பிற்பாடு நித்தியம், இட்டர்னிட்டி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் உலகம் உண்டானது முதல் கடைசியா உலகம் முடிகிற வரைக்கும் இருக்கிற முழு சார்ட். இது ஒன்று புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு முழு காரியமும் புரிந்து விடும். இன்றைக்கு நம்முடைய பாடம் என்ன? மத்தேயு 24:4-14 வரைக்கும் இயேசுவின் ரகசிய வருகையின் அடையாளங்கள், சைன்ஸ் ஆஃப் ராப்சர். இதை சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், இந்த அதிகாரத்துல மாறி மாறி மத்தேயு ரகசிய வருகை பத்தியும் இரண்டாம் வருகை பத்தியும் சொல்றத நம்ம பார்த்தோம். ஏன் அப்படி சொல்றாரு? ஒன்னா ரகசிய வருகை பத்தி சொல்லிட்டு அப்புறம் இரண்டாம் வருகை அப்படின்னு ஏன் சொல்லல அப்படின்ற விளக்கத்தையும் போன வாரத்துல நான் சொல்லி கொடுத்தேன். இப்ப இயேசு ஒலிவ மலையில உட்கார்ந்து சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். கடைசி காலத்தின் அடையாளங்களை பத்தி பேசுறார். சீஷர்கள் இயேசு கிட்ட கேட்கிறாங்க, அதற்கு பதிலா தானே இது சொல்றாரு. ஒன்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும், சபை இன்னும் உருவாக்கப்படவில்லை. இந்த சீஷர்களுக்கு அப்பொழுது இயேசு இது ரகசிய வருகை, இது இரண்டாம் வருகை, சபை இந்த நேரத்துல எடுத்துக்கொள்ளப்பட போகுது அப்படின்னு சொன்னா சீஷர்கள்லாம் கேட்பாங்க, சபைனா என்னது, எங்களுக்கு ஒன்றும் புரியலையே, இது எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அதனால இந்த இடத்துல மொத்தமாக இயேசு என்ன பண்றாரு? ரகசிய வருகையை சொல்றாரு, இரண்டாம் வருகையின் அடையாளங்களை சொல்றத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நாம் பல நூற்றாண்டுகள் கழித்து வேதத்தை நாம் படிக்கும் பொழுது நமக்கு நன்றாக புரிகிறது எது ரகசிய வருகை பற்றி சொல்லுகிறார், எது இரண்டாம் வருகை பற்றி சொல்லுகிறார் என்பதை நாம் விளக்கமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு உதவியாக பல வேத பண்டிதர்கள் ஆராய்ந்து நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த 4-14 வரைக்கும் இது ரகசிய வருகையின் அடையாளங்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றாக நம்ம படிக்க போகிறோம். முதலாவதாக மத்தேயு 24:4-5 ஆகிய வசனங்களை வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். முதலாவது அடையாளம் என்ன? வஞ்சனை. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. முதலாவது அடையாளம் என்ன? வஞ்சனை. வஞ்சனை அப்படின்னு சொன்னா நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற தமிழ் வார்த்தை இல்லை. என்னது இது? ஏமாத்துறது. ஒருத்தரை ஏமாற்றுவதை தான் நாம் வஞ்சனை என்று சொல்லி அழைக்கிறோம். டிசீவிங் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா. இப்ப சாத்தான் அவனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 2 வகையிலே அவன் விசுவாசிகளை வஞ்சிப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒன்று, அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொண்டு அவன் விசுவாசிகளை வஞ்சிப்பான். முதலாவது, அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வந்தா எளிதாக நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும், இவன் சாத்தான், இவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும், இயேசுவின் இரத்தத்தினாலே இவனை ஜெயிக்க வேண்டும், ஆவியின் பட்டயமாகிய வசனத்தினாலே இவனை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு நல்லா தெரியும். ஆனா அதே நேரத்துல சாத்தான் ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொண்டு வரும் பொழுது, ஒளியின் தூதன் யார்? அவர்தான் தேவன். அவருடைய வேஷத்தை தரித்து கொண்டு வரும் பொழுது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுதான் அந்த வஞ்சனை. இங்கே அதை தான் மத்தேயு குறிப்பிடுகிறார். இயேசு சொல்லி கொடுக்கிறார், சீஷர்களே, அநேகர் எழும்பி கடைசி நாட்கள்ல உங்களை வஞ்சிப்பாங்க. எப்படிலாம் வஞ்சிப்பாங்கன்னு உதாரணத்தை சொல்றாரு. நானே கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே உலகம் முழுவதும் நம் கணக்கெடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 200க்கும் அதிகமான பேர் தங்களை கிறிஸ்து என்று சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். மனிதர்களே என்ன பண்றாங்களாம், நாங்க தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க 200க்கும் மேற்பட்டவர்கள் உலகத்துல இருக்கிறாங்களாம். கடைசி நாட்களிலே, அதாவது ரகசிய வருகைக்கு முன்பாக இன்னும் அநேகர் எழும்பி நம்புவதற்கு ஏதுவாக அவர்கள் வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி இயேசு முதலாவது அடையாளமாக இங்க சொல்றத பார்க்கலாம். 2வது 6ஆம் வசனம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. அப்ப 2வது அடையாளம் என்ன? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. யுத்தங்கள், வார்ஸ். இத குறித்து கேள்விப்படுவீர்கள். உலகம் உண்டானது முதல் ஏராளமான யுத்தங்கள் நடைபெற்றதாக சரித்திரம் சொல்லுகிறது.
இன்னும் பல யுத்தங்கள் நம்முடைய வாழ்நாட்கள்லே நம்ம பார்த்திருக்கிறோம்ல. ஈரான் ஈராக்கு அமெரிக்க போர், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஹமாஸ் இஸ்ரவேல் போர், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த கார்கில் போர், இப்படி பல யுத்தங்களை நம்முடைய வாழ்நாட்கள்ல பார்த்து கொண்டுதான் வருகிறோம். ஆனால் இங்கே சொல்லுகிறார், இதை குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள். என்றைக்கும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு சோசியல் மீடியா என்று சொல்லுகிற அந்த டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது. நம்ம இருக்கிற இடங்களிலிருந்து அந்த லைவா எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த யுத்தம் இங்க நடக்குது, அங்க நடக்குது, இவ்வளோ பேர் சாகுறாங்க, இவ்வளோ பேர் ஓடினாங்க இங்க தப்பிச்சு, எல்லா விவரங்களையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய அந்த செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடிய காலத்துல நம்ம இருக்கிறோம்ல. இதுதான் கடைசி காலம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக 7-8 வசனங்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜனத்திற்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யமும். அந்த விரோதம், மூன்றாவது அடையாளம் என்னது? விரோதம். விரோதங்கள் காயின் ஆபேலுக்குள்ளேயே அந்த விரோதம் இருந்துச்சு. ஆண்டவர் என் காணிக்கை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான். ஆனால் இன்றைக்கு மிக அதிகமாக ஜனத்திற்கு விரோதமாக ஜனம் போய்கொண்டிருக்கிறது, ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யங்கள் போய்கொண்டிருக்கிறது. அந்த மூன்றாவது அடையாளம் என்ன? அதுதான் அந்த விரோதம். நான்காவது அடையாளம் என்று சொல்லும் பொழுது பஞ்சம். பஞ்சமும் உலக ஆரம்பிச்சதிலிருந்தே பல பஞ்சங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் கூடுதலாக இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக இது நடைபெற போகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. கொள்ளை நோய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கொள்ளை நோய், நம்ம காலத்துல நம்ம என்ன கொள்ளை நோய் பார்த்தோம்? கொரோனா அநேகரை அழித்தது. அதற்கு முன்பாக ஏராளமான கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது. ஆனால் இயேசுவின் வருகை நெருங்க நெருங்க அதிகமான பேர் இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட போகிறார்கள். மருந்து கூட கண்டுபிடிக்காத அநேக புதிய புதிய கொள்ளை நோய்கள் வரப்போகிறது. அதை தான் இயேசு இங்கே அடையாளம் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆறாவதாக நம்ம பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பூமி அதிர்ச்சிகள். பூமி அதிர்ச்சி எத்தனையோ வந்துருச்சுல்ல, இந்தியா கூட வந்திருக்கு. பல தேசங்கள்ல இன்றைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல பூமி அதிர்ச்சி நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் மிக அதிகமாக பல இடங்களில் உண்டாகும் என்பதை இயேசு இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை பார்க்கும் பொழுது பயப்பட வேண்டாம். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம், வேதனைகளுக்கு ஸ்டார்டிங் தான். இது இன்னும் பயங்கரமா இருக்க போகுது அப்படிங்கிறதா இயேசு இங்கே விளக்குகிற காரியம். அப்ப 6 விதமான காரியங்களை இங்கே இயேசு சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். 9ஆம் வசனம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். விரோதம் வேற பகை வேறல. விரோதம்னா சண்டை போட்டுட்டு விட்டுருவாங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்களேன், உபத்திரவம். 7ஆவதாக நம்ம பார்க்கிறோம் உபத்திரவம். உபத்திரம் இன்னைக்கும் நம்ம கேள்விப்படுறோமா? இந்தியாவில் அங்கே சர்ச்சை உடைச்சிட்டாங்க, இங்கே ஒரு பாஸ்டர் அடிச்சிட்டாங்க, இங்கே சர்ச்சை எரிச்சிட்டாங்க, கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் உண்டாகுது. அந்த ISIS என்று சொல்லப்படுகிற அந்த ஆட்கள் மிஷினரிகளில் ஈரானில் தலையை வெட்டிட்டாங்க. இப்படி நிறைய செய்திகள் அனுதினமும் நம்ம கேள்விப்பட்டு கொண்டு தான் வருகிறோம். ஆனால் மிக அதிகமாக கிறிஸ்தவத்துக்கு உபத்திரவம் உண்டாக போகிறது. அது நமக்கு என்ன காட்டப் போகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையை நமக்கு காண்பிக்கப்பட போகிறது. எழுப்புதல் வருவதற்கு முன்பாக உபத்திரவம் வரும். உபத்திரவம் வரும் பொழுதுதான் ஆண்டவர் வெவ்வேறாக பிரிப்பார். உபத்திரவத்துல யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இதே பகுதியில் நம்ம வாசிக்க போறோம். தொடர்ந்து வாசிப்போம். 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். நமக்கெல்லாம் தீர்க்கதரிசிகள் தெரியும். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்களாம். கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும் பொழுது மத்தேயு சுவிசேஷத்திலே நான் சொல்லி கொடுத்தேன், ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு ஓநாய்கள் வருவாங்க. பார்க்கறதுக்கு ஆடு மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா, சோத்திரம்.
பிரைஸ் தி லார்ட். எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ள எப்படிப்பட்டவங்களாம்? பட்சிக்கிற ஓநாய்களா இருப்பாங்களாம். இவங்க தான் கள்ள தீர்க்கதரிசிகள். அநேகர் இப்பயும் கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஆனா அன்றைக்கு இயேசுவின் வருகை சமீபமாகும் பொழுது இன்னும் கூடுதலாக கள்ள தீர்க்கதரிசி எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிச்சிருவாங்களாம். அதான் இம்பார்ட்டன்ட். அக்கரம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி நாட்கள்ல அன்பு தணிந்து போகும். அன்பே பார்க்க முடியாது. சுயநலமா ஜனங்கள் வாழ்வாங்க. இப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுயநலமா தான் வாழ்றாங்க. கடைசி நாட்கள்ல அடையாளங்களை பற்றி பவுல் எழுதும் பொழுது சொல்றாரு, கடைசி நாட்களிலே தற்பிரியர் உண்டாவாங்களாம். அது ஒரு அடையாளம், கடைசி காலத்தின் அடையாளம். செல்ஃப் லவர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுயநலம் பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி, நாங்க ஏன் உங்களை கவனிக்கணும், எங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது, நாங்க ஏன் உங்களை பார்க்கணும் அப்படின்ற செல்ஃப் லவர்ஸ் எழும்பி இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இது ஒரு அடையாளம். அன்பு தணிந்து போகிற காலத்திலே நாம் இருக்கிறோம். இதை விட மோசமான கண்டிஷனை நம்ம பார்க்க போறோம் இயேசுவின் வருகைக்கு முன்பாக என்பதை இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 14ஆம் வசனத்திலே, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். 10ஆவதாக நம்ம பார்க்கும் பொழுது, சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். இது அநேகர் சொல்லுகிறார்கள், அது நிறைவேறிவிட்டது. இன்றைக்கு செய்திகள் மூலமாக, இணையதளத்தின் மூலமாக, சோசியல் மீடியா என்று சொல்லப்படுகிற ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் என்று சொல்லுகிற பல ஆப் மூலமாக சுவிசேஷம் போய்கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கும் ஒரு கணக்கீடு எடுப்போம் என்று சொன்னால், நம்முடைய தமிழகத்திலே இன்னும் சந்திக்கப்படாத ஏராளமான கிராமங்கள் உண்டு. இயேசு யார் என்று தெரியாமல் இருக்கிற கிராமங்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறது, உலகம் முழுவதும் இருக்கிறது. அப்ப இயேசு என்ன பண்ணுவார்னா, எழுப்புதல் அனுப்பி உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அவங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்க நரகத்துக்கு போவாங்க. எல்லாருக்கும் ஒரு முறையாவது கேட்கிற விதமாக அந்த சுவிசேஷம் அவர்களுக்கு சொல்லப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இந்த 10 விதமான அடையாளங்களை தான் இயேசு இங்கே ரகசிய வருகையின் அடையாளம் என்று சொல்லி சொல்றார். இப்ப அடுத்த பகுதிக்கு போயிடலாம். 24ஆம் அதிகாரம் 15 34 வரைக்கும் இயேசுவின் 2ஆம் வருகையின் அடையாளங்கள், சைன்ஸ் ஆஃப் செகண்ட் கம்மிங். ஏன் இதை நம்ம இப்ப திடீர்னு செகண்ட் கம்மிங் அல்லது 2ஆம் வருகைன்னு சொல்றோம் அப்படிங்கிறத நான் விளக்கி சொல்ல போறேன். இதனாலதான் வேத பண்டிதர்கள் இதை அப்படி பிரிச்சிருக்கிறாங்க. சரியா? இப்ப பாருங்களேன், இயேசுவின் ரகசிய வருகை அப்படின்னு சொல்லும் பொழுது அது சபை சம்பந்தப்பட்டது. இதுக்கும் இஸ்ரவேலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இயேசுவின் 2ஆம் வருகை அப்படின்னு சொல்லும் பொழுது அது முழுக்க முழுக்க இஸ்ரவேல் சம்பந்தப்பட்டது. அப்ப சபையே இருக்காது, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். 7 ஆண்டுகள் அது யூதர்களின் காலம்தான் துவங்கும். அப்ப சபை இருக்காது, அங்க யூதர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அது முடிவில் தான் யார் வருவா? இயேசு பகிரங்கமா வரப்போற. அதை நீங்க மனசுல வச்சுக்கணும், ஞாபகமா அதை மறக்கவே கூடாது. கீழ்கண்ட வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், இது நமக்கல்ல, இது இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிற அடையாளங்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள போறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஏன் ரகசிய வருகை, இனிமேல் பார்க்க போறது ஏன் 2ஆம் வருகை அப்படின்ற அந்த வித்தியாசத்தை இந்த பகுதி சொல்லுது. இதனாலதான் வேத பண்டிதர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, இது 2ஆம் வருகையை குறிக்கிறது. வாசிக்கலாமா? 15ஆம் வசனம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. பாழாக்குகிற அருவருப்பை, இந்த வேர்டு மறக்காதீங்க. இப்ப நான் சொல்ல போறேன். தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? எச்சூழ்நிலையிலே தானியேல் அதை எழுதுகிறார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், எங்க எல்லாருக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, எங்க கையிலலாம் வேத புத்தகத்துல தானியேல் இருக்கே. அப்படி கிடையாது. இன்னைக்கு நமக்கு பைபிளா கம்பைல் பண்ணி அதை கொடுத்துருக்குறாங்க வேத பண்டிதர்கள் ஆண்டுடைய ஏவுதலினால். ஆனால் முதலாவதாக இந்த தானியேல் புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டது? அந்த யூதர்களுக்கு.
எந்த சூழ்நிலையில இந்த புத்தகத்தை எழுதுகிறார்? அவர் நேபுகாத் நேச்சாரால் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோன்ல இருக்கும் பொழுது ஒரு முறை அவர் காத்திருந்து ஜெபிக்கிறார். என்னுடைய ஜனங்களுடைய நாட்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது விளக்குவதற்காக அங்கே ஆண்டவர் அவருக்கு இந்த கடைசி காலத்தை அவர் வெளிப்படுத்தி காட்டுகிற பகுதி. அதை இயேசு இங்க கோட் பண்றாரு. எந்த பகுதியை கோட் பண்றாருன்னா, தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24 வாசிப்போம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யூத ஜனங்களுக்கு 70 வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. உன் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதை தான் இயேசு 24ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. அப்ப யாருக்கு அந்த அடையாளமா சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. நம்ம கிட்ட ஏன் சொல்ல போறாரு? உன் ஜனம் அப்படின்னு சொல்லும் பொழுது தானியேலுடைய ஜனம் யாரு? யூத ஜனங்கள். அப்ப அது கண்டிப்பா எதை குறிக்கிறது? எந்த அடையாளத்தை பத்தி அங்க மத்தேயு சொல்றாரு? 2ஆம் வருகையின் அடையாளம். ஏன்னா அப்ப சபை இருக்காது. மறுபடியும் சொல்றேன் நானு. இப்ப என்ன சொல்றாரு? மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கு. 1000 வருட அரசாட்சியில தான் மேசியாவா இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்கு எவ்வளோ நாட்கள் இருக்குமா? 70 வாரங்கள் செல்லும். தொடர்ந்து வருகிற வசனம் அதை விளக்குகிறது. இந்த தானியேலின் 70 வாரங்கள் என்பது என்ன? வாரம் அப்படின்னு சொன்னா நீங்க ஏதோ அந்த 7 நாள் நினைச்சுக்க கூடாது. வாரம் என்று இங்கே தானியேல் சொல்லுவது வருஷங்களை குறிக்கிறது. அந்த 70 வருஷம் என்ன? அதை இப்பொழுது உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். கவனமா நீங்க கேளுங்க. வசனம் 25. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். இந்த 70 வாரத்துடைய எக்ஸ்பிளனேஷனை இங்க கொடுக்கிறாரு அந்த தேவதூதன். தானியேலுக்கு சொல்றாரு, இந்த 70 வாரங்கள் எப்ப துவங்கும், எப்ப முடியும்? எப்ப துவங்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது? எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். எது வரைக்கும்? பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். எது வரைக்கும்? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. இதை ரொம்ப விளக்கமா சொல்லணும்னா வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கணும், தெசலோனிக்கேயர் படிக்கணும், தானியேல் புத்தகம் படிக்கணும். இப்ப நம்முடைய பாடம் ரொம்ப நீண்டு விடும். ஆகவே சுருக்கமாக அதே நேரத்தில் விளக்கமா நான் சொல்றேன். நீங்க கவனமா ஒவ்வொரு வார்த்தையாக கவனிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அந்த தானியேலின் 70 வாரம் என்பது 70 வருடங்கள். இது எப்ப துவங்கும் அப்படின்னு சொன்னா, எருசலேம் தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்பட்ட அந்த நாள் முதல் மேசியா சங்கரிக்கப்படும் அந்த நாள் வரைக்கும் 7 வாரமும் 62 வாரம். 7 + 62 69. மேசியா சங்கரிக்கப்பட்ட பிற்பாடு அப்ப 70 வாரம் அப்படின்றதுல 70லேருந்து 69 நம்ம கழித்தோம் என்று சொன்னால் 1 வாரம் மீதி இருக்குது யூதர்களுடைய காலத்திற்கு. இப்ப இந்த காலகட்டத்தை நாம் யோசிப்போம் என்று சொன்னால், எருசலேம் தேவாலயம் என்பது முதலாவது கட்டப்பட்டது சாலமோன் காலத்தில், அழிக்கப்பட்டது நேபுகாத் நேச்சாரால், மறுபடியும் கட்டப்பட்டது எஸ்ரா நெகேமியா செருபாபேல் தலைமையில். எஸ்ரா புத்தகத்திலே வாசிக்கிறோம், தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டது. ஒருவேளை அதனுடைய விரிவாக்கத்தை பெரிய ஏரோது விரிவாக்கி கொடுத்திருந்தாலும் அது எப்பொழுது அழிக்கப்பட்டது என்று சொல்லி நான் உங்களுக்கு இந்த பாடத்தின் ஊடாக கற்றுக் கொடுத்திருக்கிறேன்.
கிபி 70 டைட்டஸ் என்ற ரோம பேரரசனால் அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டது என்று சொல்லி கொடுத்துட்டேன். அப்ப முதல் தேவாலயம் சாலமோனால் கட்டப்பட்டது. 2வது தேவாலயம் எஸ்ரா நெகேமியா செருபாபேல் விரிவாக்குனது பெரிய ஏரோது. ஆனா அதுவும் இப்ப இல்ல அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? 3வது தேவாலயமும் கட்டப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த 3வது தேவாலயம் எப்பொழுது கட்டப்படும் என்று சொன்னால், சபை எடுத்துக்கொண்ட பிற்பாடு அந்தி கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவான் அப்படின்றதையும் நான் சொல்லி கொடுத்தேன்ல. முதலாவது அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, யூதர்களோடு கூட உடன்படிக்கை செய்து அவங்க தேவாலயத்தை கட்டி கொடுப்பான். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வரப்போகிற பிரபு ஜனங்களை அழித்து போடுவான். அப்ப இந்த 62 வாரங்களுடைய கணக்கை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். மொத்தம் யூதர்களுக்கு 70 வாரம். இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க. அப்ப 70 × 7 பாத்தீங்கன்னா 490 வாரம் அப்படின்னு சொல்றது வருடங்கள்னு சொல்லிட்டேன். இதுல 7 வாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அலங்கம் இடிந்தது, அந்த தேவாலயம் கட்டினது எல்லாத்தையும் வச்சா அது 7 வாரம். 7 வாரம்னா 7 வருடங்கள். 7 × 7 49 வருடங்கள். மீதி 62 வாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது மேசியா வாகிய இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் சங்கரிக்கப்பட்டார்ல, பிரபுவாக அவர் அந்த உள்ளல என்ட்ரி பண்ணாரு. எருசலேம் தேவாலயத்துக்குள்ள வந்து அந்த மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல ஓசன்னான்னு எல்லாரும் பாடினாங்க. அந்த ஒரு வாரத்துல இயேசு சங்கரிக்கப்பட்டார் இல்லையா, சிலுவையில அறையப்பட்டார்ல, அப்போட 62 வாரங்கள் முடிஞ்சிருச்சு. 62 × 7 பாத்தீங்கன்னா 434. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 483. புரிஞ்சா? திரும்பி சொல்றேன் பாருங்க. அந்த 7 வாரம் 62 வாரம் அப்படின்னு தானியேல்ல இருக்கிறது. 7 வாரத்தை எப்படி எழுதுறோம்? 7 × 7. 62 வாரத்தை எப்படி எழுதுறோம்? 62 × 7. கீழே அதை மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க. 49 + 434. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா ஆட் பண்ணோம்னா 483 வருடங்கள். இது முடிஞ்சிருச்சு. இப்ப இதை வந்து மொத்த வாரத்துல இருந்து நீங்க கழிச்சிங்க அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு வாரம் யூதர்களுக்கு பேலன்ஸ் இருக்கு. அது புரிஞ்சுச்சா? இன்னும் ஒரு வாரம். ஒரு வாரம்னா என்னது? 7 வருஷம். மறந்துடக்கூடாது. வாரம் அப்படிங்கிறது 7 வருஷம்னு அர்த்தம். மேசியா சங்கரிக்கப்பட்டு போன பிற்பாடு சபையின் காலம் துவங்கினது. இப்ப 2000 வருஷமா ஓடிட்டு இருக்கு இந்த சபையின் காலம். இது பேரு கிருபையின் காலம்னு சொல்லலாம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு மறுபடியும் யூதர்களுடைய காலம் துவங்கும். அதுதான் அந்த தானியேல் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாரம் இல்லைன்னா 7 வருஷம். அதுதான் அந்த உபத்திரவ காலம் அப்படின்னு உங்களுக்கு நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இந்த கிருபையின் நாள் அதுல வராது. ஏன்னா தானியேல் கிட்ட தேவதூதன் உன் ஜனத்தின் மேல் 70 வாரங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த 70 வாரங்களுடைய எக்ஸ்பிளனேஷனை கொடுத்திருக்கிறாரு. என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு? எருசலேமை திரும்பி எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரம் 62 வாரம் செல்லும். முதல் இது எங்க வெளிப்பட்டுச்சு? அந்த கட்டளை நெகேமியா 2 1-8 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அர்த்தசஷ்டா அப்படின்ற ராஜா நெகேமியாவுக்கு கட்டளை கொடுத்து எருசலேமுக்கு அனுப்புறார் பாருங்க. அதான் கட்டளை கொடுத்தது. அப்ப அது 7 வாரம் 49 வருஷம். மேசியா வந்து சங்கரிக்கப்பட்ட நாள் வரைக்கும் 62 வருஷம் முடிஞ்சிருச்சு. வாரம்ன்றது வருடம். அப்ப மீதி இப்ப ஒரே ஒரு வாரம் யூதர்களுக்கு இருக்கு. யூதர்களின் காலம் இயேசு மரித்த பிற்பாடு நிறுத்தப்பட்டு விட்டது. இப்ப கிருபையின் காலம் துவங்கி இருக்கிறது. இததான் ரோமர் 11 வாசிக்கிறோம். காட்டு ஒலிவ மரமாகிய அந்த புறஜாதிகளை ஒலிவ மரத்துல ஆண்டவர் ஒட்ட வைத்திருக்கிறார். ஒலிவ மரம் இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த ஒலிவ மரம் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாததினால் அவர்கள் வெட்டப்பட்டு விட்டார்கள். வேர் இருக்குது, வேர் இன்னும் அழுகி போல. இந்த வேர்ல தான் நம்மள ஆண்டவர் ஒட்ட வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு தான், யூதர்களுக்கு தான் ரட்சிப்பு கொடுக்கணும்னு நினைச்சாரு. அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. அதனால புறஜாதிகளாகிய நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து இப்ப காட்டு ஒலிவ மரமாகி இருந்த நம்மை அவர் ஒலிவ மரமாக மாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரப்போகிறது, இந்த காட்டு ஒலிவ மரமாகிய நம்மை ஒலிவ மரமாய் மாற்றி திரும்ப வெட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற அந்த காரியத்தின் மூலமாக மனவாட்டியா கொண்டு போயிடுவாரு. அப்ப அந்த வெட்டப்பட்ட இடத்துல மறுபடியும் யூதர்கள் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அதாவது இயேசுவை அவர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளுவார்கள்.
இதான் இயேசுவின் திருமணமும் கூட நான் சொல்லி கொடுத்தேன். இயேசு 33 வயதுல மரணம் அடைந்து உயிர் தெழுந்து பரலோகம் போயிட்டாரு. 40 வயசு யூதர்களுடைய திருமண வயதுன்னு சொன்னேன். அப்ப இன்னும் 7 வருஷம் இருக்குது இயேசுவுக்கு. அந்த 7 வருஷம் தான் அந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். திரும்ப திரும்ப அதை தான் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்ப நீங்க மறக்க கூடாது. இதை தான் இயேசு சீஷர்களுக்கு சொல்றாரு. அப்ப இது எதை குறிக்குது? இயேசுவின் 2ஆம் வருகை. 2ஆம் வருகை யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த அடையாளத்தை பார்க்கணும். அது புரிஞ்சிருச்சா? அதை தான் இந்த வசனம் சொல்லுது, மேலும் பாழாக்குகிற அருவருப்பை. அதே வார்த்தை இங்க தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 27ஆம் வசனத்துல பாருங்க, பாழாக்குகிறவன், பாழாக்குகிறவன் மேல். அந்த வார்த்தை திரும்ப பயன்படுத்துறார் பாருங்க. அப்ப இது யூதர்களுக்கு எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள், நமக்கு இல்ல, சபைக்கு இல்ல அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி வரும் பொழுது என்ன பண்ணணும்ன்றத அவர் அடையாளமா சொல்றாரு. 16ல இருந்து வாசிப்போம். யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். யூதேயா எங்க இருக்கு? இந்தியாலயா இருக்கு? யூதேயாவில தான் எருசலேம் இருக்குது. யூதேயான்றது ஒரு பெரிய ஒரு தேசம் இல்லையா? அதுல எருசலேம் இருக்குது. அப்ப யூதேயாவில் இருக்கிறவர்கள்னா யூதேயால இருக்கிற மக்களை ஆண்டு சொல்றாரு மலைகளுக்கு ஓடி போங்கன்னா, இந்த அந்தி கிறிஸ்து அவன் தன்னுடைய உடன்படிக்கையை முறித்து அந்த 3.5 ஆண்டு காலத்தின் இறுதியிலே மகா உபத்திரவம் தொடங்கும்ல, 2வது 3.5 ஆண்டு காலம். முதல் 3.5 ஆண்டு காலம் அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. அந்தி கிறிஸ்துவும் யூதர்களும் ரொம்ப கை கோர்த்து எல்லா காரியங்களும் செய்வாங்க. எப்படி அந்த பெரிய ஏரோது தேவாலயத்தை கட்டி கொடுத்து எல்லாம் பண்ணானோ அது மாதிரி அந்தி கிறிஸ்துவும் செய்வான். ஆனா அவனுடைய புத்தியை எப்ப காட்டுவான்? 3.5 ஆண்டு முடியும் போது தான் காட்டுவான். பயங்கர உபத்திரவத்தை இந்த யூத ஜனங்களுக்கு கொடுப்பான். அப்ப நீங்க தப்பிச்சு அவன் கண்களுக்கு மறைவா மலைக்கு ஓடிருங்க அப்படின்னு இயேசு இங்க சொல்றாரு. வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிடாதீங்க, எல்லாம் தப்பிச்சு ஓடிருங்க. வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். ஐயோ வீட்டில் அதை வச்சிருக்கேன் இதை வச்சிருக்கேன் எல்லாம் ஓடாதீங்க, எல்லாரும் ஓடுங்க மலைகளுக்கு. அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. இதை இன்னைக்கு நிறைய பேர் தவறா இன்டர்பிரட் பண்றத பார்க்கலாம், வியாக்கியானப்படுத்துறத. இயேசுவின் வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்குது, அதனால யாரும் பிள்ளை பெறக்கூடாது, யாரும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாதுன்னு ஒரு குரூப் இருக்காங்க. சரி திருமணம் செஞ்சுக்கோங்க, ஆனா பிரதர் சிஸ்டரா தான் வாழணும், யாரும் பிள்ளை பெக்க கூடாது. ஏன்னா இயேசுவின் வருகை போது பிள்ளைங்க இருந்தா, பால் கொடுக்கிற ஸ்திரீகள் இருந்தா அவங்களுக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க இயேசு ஏன் சொல்றாருன்னு கொஞ்சம் யோசிங்களேன். ஒரு பால் கொடுக்கிற ஸ்திரீயா இருந்தாலும் சரி, கர்ப்பமா இருக்க ஸ்திரீயா இருந்தாலும் சரி, அந்தி கிறிஸ்து அங்க டார்ச்சர் பண்ணும் பொழுது, உபத்திரவப்படுத்த வரும் பொழுது, அவங்க வீட்டில் போய் பயங்கரமான உபத்திரவத்தை கொடுக்கும் பொழுது, குட்டி குட்டி குழந்தைங்களை வச்சுட்டு தூக்கிட்டு மலைக்கு போக முடியுமா? கர்ப்பவதியானவளுக்கு சீக்கிரமா ஓட முடியுமா? அதுக்காக ஆண்டவர் இங்க ஒரு பேச்சு உருவகமாக, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்லுவார்கள்ல, சொல்றார். அதை விட்டுட்டு இப்ப இயேசுவின் வருகை சமீபமா இருக்குது, யாரும் குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடாது, குழந்தைக்கு பால் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லல ஆண்டவர். தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது 2வது 3.5 ஆண்டு காலத்திலே அந்தி கிறிஸ்து உபத்திரவப்படுத்தும் பொழுது இப்படிப்பட்ட அடையாளங்கள் நடைபெறும். யாரும் வீட்டுக்கு ஓடி போகாதீங்க, எல்லாம் மலைக்கு ஓடி போயிருங்க, யூதேயா விட்டுட்டு போயிருங்க அப்படின்றதான் இயேசு இங்க சொல்றாரு. நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம சபை அப்படின்னு சொல்றோம்ல, நம்மள மணவாட்டி, நமக்கு ஓய்வு நாள் இருக்குதா? இல்ல. அது இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை. 6 நாட்கள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் ஓய்ந்து இருக்க வேண்டும், த சாபத். இன்னைக்கு நமக்கு சண்டே சாபத் கிடையாது, ஓய்வு நாள் கிடையாது. ஓய்வு நாளுடைய சட்டத்திட்டங்களை யாரும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. வேதம் சொல்லுகிறது உங்க சொந்த பேச்ச பேசக்கூடாது, எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா எத்தனை விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா காரியத்தையும் செய்யறாங்க. அப்படி செய்யறவங்க கொலை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடு சொல்லுது. அப்ப விசுவாசிகள்லாம் கொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப இப்ப நமக்கு ஓய்வு நாள் கிடையாது. ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வைக்கிறோம்னா, அன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்துல விடுமுறை. ஒருவேளை சவுதி போன்ற அந்த முஸ்லிம் தேசத்துல நம்ம இருந்தோம்னா வெள்ளிக்கிழமை தான் விடுமுறை, அன்னைக்கு அவங்க ஆராதனை வைத்துக் கொள்ளுகிறார்கள். என்றைக்கு விடுமுறையா இருக்கிறதோ, எல்லாரும் கூடுகிற நாளா இருக்கிறதோ, அன்னைக்கு ஆராதனை வைத்துக் கொள்ளலாம். இப்படியும் நினைச்சுக்க கூடாது. யூதர்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள்,
நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது. ஓய்வு நாள்னு சொன்னாலே அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான். அப்ப இன்னைக்கு வரைக்கும் ஓய்வு நாளை இஸ்ரவேல் ஜனங்கள் கடைபிடிக்கிறாங்க. ஓய்வு நாள்ல அவங்க தூரமா ஓடி போகக்கூடாது, இவ்வளோ தூரம் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்ப இந்த நாள்ல தான் அந்தி கிறிஸ்து இவங்களை உபத்திரவப்படுத்தினா அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, ஃபாஸ்டா ஓட முடியாது, அந்தி கிறிஸ்து கிட்ட மாட்டிக்குவாங்க. அந்த ஹமாஸ் என்று சொல்லப்படுகிற அந்த தீவிரவாத கூட்டம் ஓய்வு நாள்ல தான் இப்ப இஸ்ரவேலை தாக்கி இருக்கிறாங்க. ஓய்வு நாள்ல பெரும்பாலாக பஸ் ஓடாது, கடைகள் திறந்திருக்காது, எதுவுமே எல்லாமே ஓய்ந்திருக்கும். அந்த நேரம் பார்த்து தான் அந்த எதிரி தாக்குகிறான். நீங்க நல்லா கவனிக்கணும். அதனால ஆண்டு சொல்றாரு, அது நடைபெறாம இருக்கணும், நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள். மாரி காலம்னா என்னது? மழை காலம். மழை பெஞ்சிட்டே இருக்கு, எப்படி ஓட முடியும்? அந்தி கிறிஸ்து துரத்துனானா வலிக்கு தான் கீழே விழுவோம் இல்லையா? அதனால ஆண்டு சொல்றாரு, நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாகும். அதுதான் அந்த கிரேட் ட்ரிபுலேஷன், மகா உபத்திரவ காலம். வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? 6ஆம் அதிகாரத்துல இருந்து நிறைய உபத்திரவம் இந்த பூமிக்கு வரப்போகிறது. தேவ கோபாக்கினை, உபத்திரவம் என்பது தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்பட போகிறது என்பதை வெளிப்படுத்தின விசேஷத்துல மிகவும் நாம் விளக்கமாய் படிக்கிறோம். அதன் மத்தியில அந்தி கிறிஸ்து அவனால முயன்ற அளவிற்கு இந்த யூதர்களை உபத்திரவப்படுத்துவான். அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று சொல்லி அது வேதம் சொல்லுகிறது. அதை தான் இங்க மிகுந்த உபத்திரவம் என்று சொல்லி இயேசு குறிப்பிடுகிறார். அப்ப முதல் 3.5 ஆண்டு காலத்துல அதுவும் உபத்திரவ காலம்தான். ஆனா மீதமுள்ள உபத்திரவ காலத்து பேரு மகா உபத்திரவ காலம், கிரேட் ட்ரிபுலேஷன். அந்த முதல் 3.5 ஆண்டுகள்ல கைவிடப்பட்ட சபை எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். அவங்களும் என்ன செஞ்சிடணும்? இரத்த சாட்சியா மரிச்சா அவங்க பரலோகத்துக்கு வரலாம். இரத்த சாட்சியா மரிக்காம 666ஆம் முத்திரையை போட்டாங்கன்னா அவங்களும் அந்தி கிறிஸ்துவோடைய ஆள் தான். மீதமுள்ள 3.5 ஆண்டு காலத்தில் யார் இருப்பார்கள்? பிரதானமாக யூதர்கள், பொது ஜனங்கள். பொது ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கு, இந்த ராஜா நம்மளை நல்லா கரெக்டாக கவர்ன் பண்ணுறாரு, 666 முத்திரையை போட்டால் ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் கிடைக்கும், எங்கே போனாலும் டிரான்சாக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது, முத்திரையை போட்டுக்கலாம், நல்ல விஷயம் தானே அப்படின்னு அவங்கெல்லாம் போட்டுக்கொள்ளுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் இந்த 666 முத்திரையை போடுகிறார்களோ அவர்கள் அந்தி கிறிஸ்துவுக்கு அவர்கள் அடிமைகள், ஆகவே அவர்கள் நரகத்திற்கு போவார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த இடத்துல தான் பிரச்சனை வரும். அந்தி கிறிஸ்துவை எதிர்க்கிற யூதர்களை அவன் கொலை செய்வான், ஓட ஓட விரட்டுவான். அங்க நீங்க தப்பிச்சு ஓடிருங்க அப்படிங்கிறது தான் இயேசு இங்க குறிப்பிடுகிறார். 22, 23 அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார். இப்ப அங்க பாத்தீங்கன்னா கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவாங்க, இப்ப ஏன் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த 2ஆம் வருகைக்கு முன்பாக அவங்கள வஞ்சிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்களாம்? அங்க கிறிஸ்து வந்துட்டாரு, எல்லாம் வாங்க வாங்க வாங்க, அங்க வாங்க போலாம், இங்கே வாங்க போலாம் அப்படின்னு ஏமாத்துவாங்களாம். ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஆண்டவர் இங்க எச்சரிக்கிறார். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் வருவாங்க, 2 பேரும். ஒரு பக்கம் கள்ள கிறிஸ்துகளும் எழும்புவாங்க, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் இந்த இடத்துல? யூதர்கள். யூதர்களே ஏமாந்து போயிடுவாங்க, அங்க மேசியா தான் வந்துட்டாருன்னு ஓடி போவாங்க, அப்ப வஞ்சிக்கப்படுவாங்க. அதனால ஆண்டவர் இங்க சொல்றாரு, அவங்க ஏன்னா பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செஞ்சு அவங்கள ஏமாத்துவாங்களாம். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன், ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாருடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இதுவும் ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான், பேச்சு உருவகம் தான். பிணம் இருக்கிற இடத்துல கழுகு கூடுவது போல அந்த ஜனக்கூட்ட அப்படி திரள் திரளாக போகும்
அப்படின்றதுக்கு அடையாளமா இங்க சொல்றார் ஆண்டவர். சரியா? அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே என்னது முடியணும்? அந்த மகா உபத்திரவ காலம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இதெல்லாம் வெளிப்படுத்தல இருக்கு. அப்பொழுது மனுஷகுமாருடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அப்படியே மேகத்தின் மேல அப்பயும் வந்து அவர் இங்க கீழே இறங்கி வந்துருவாரு. அப்ப மேகத்துல வந்துட்டு ரகசியமா கூட்டிட்டு போயிட்டாரு. இரண்டாம் வருகையில மேகத்து வழியா தானே அவர் வரணும். வந்து அப்படியே அவருடைய கால் ஒலிவ மலையில வந்து அப்படியே வைக்கப்படும். அப்ப எல்லாரும் அதை பார்த்து, இவரை அல்லவா நம்ம குத்தினோம், இவரை அல்லவா நாம் கொலை செய்தோம், இவர்தான் நம்மை காப்பாற்ற வந்த மேசியா என்பதை மறந்து போனோமே என்று சொல்லி அந்நாளிலே புலம்பி அழுவார்கள். அன்னைக்கு இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது, இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்களுடைய சந்ததியின் மேலும் விழட்டும் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டு அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிற அந்த நாட்களை தான் இது குறிக்கிறது. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோടെ அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சில விளக்கங்களை நான் கொடுக்க விரும்புகிறேன். அத்திமரத்தினால் ஒரு உவமை. அத்திமரம் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. அத்திமரம் துளிர்விடும் பொழுது அவர் வாசல் அருகே வந்துட்டாருன்னு நினைச்சுக்கோங்க. அத்திமரம் எப்பொழுது துளிர்விட்டது? யூதா தேசம், இஸ்ரவேலர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு தேசம் இல்லை. ஆனால் 1948 ஆண்டிலே இவர்கள் இஸ்ரவேல் தேசமாக அவர்கள் மாறினார்கள். அன்றைக்கு அத்திமரம் இளம் கிளைகளை விட்டு துளிர் விட்டது. அன்றைக்கே அவர் வாசல் அருகே வந்து விட்டார். அன்றைக்கே கடைசி காலம் துவங்கி விட்டது. இது கடைசி காலம் நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது வருவார் என்று சொல்லி தெரியவில்லை. ஆனால் நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயம்னாலும் இஸ்ரவேலை நாம் பார்க்க வேண்டும். இஸ்ரவேலில் நடக்கிற சம்பவங்களை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அவைகள்தான் அவருடைய வருகையின் அடையாளங்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி சொல்லும் பொழுது அநேகர் என்ன வியாக்கியானம் செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த குவெஸ்டினை யார் கேட்டது? இந்த அதிகார துவக்கத்துல நம்ம பார்த்தோம். சீஷர்கள் போய் கேட்கிறாங்க, கடைசி காலத்துல என்ன நடக்கும்னு கேட்கிறாங்க. அதுக்கு பதில் தானே இயேசு கொடுக்குறாரு. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த சீஷர்கள் செத்து போக மாட்டாங்க, அதுக்கு முன்னாலேயே அவருடைய வருகை நடந்துரும். அதனால தெசலோனிக்கிய சபை என்ன பண்ணாங்கன்னா, யாருமே வேலைக்கு போகாம மலைகள்ல போய் உட்கார்ந்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தார்கள். ஆண்டவரே இன்னைக்கு வரமாட்டீங்களா? ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். யாருமே வேலைக்கு போகாதனால தான் பவுல் எழுதுறாரு, எல்லாரும் வேலைக்கு போய் சம்பாதிக்க, அவருடைய வருகை மட்டும் நீங்க போகணும், யாரும் சோம்பலா இருக்காதீங்க, வேலைக்கு போகாதவன் சாப்பிடாது இருக்க கடவன் அப்படின்னு சொல்றாரு தெசலோனிக்கிய சபைக்கு. அது மாத்திரமல்ல, திடீர்னு அவங்கள அநேகர் மரணம் அடைந்து விட்டார்கள். வயசாகி செத்து போயிட்டாங்க. பயந்துட்டாங்க, ஐயோ ஆண்டவரே வரலையே, இவங்களாம் செத்து போயிட்டாங்களே, என்ன பண்றது அப்படின்னு அழுது புலம்புனாங்க. அப்பதான் தெசலோனிக்கிய சபைக்கு பவுல் எழுதுறாரு, நம்பிக்கையற்றவர்களை போல அழுது புலம்பாதீங்க. எக்கால சத்தம் தொடிக்கப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எக்கால சத்தம் கேட்கும் பொழுது ஃப்ரண்ட் சீட்ல யார் உட்கார போறா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் போறாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி அதற்காக தான் எழுதுறார். ஏன்னா இது ஒரு தவறான வியாக்கியானத்தினால ஏற்பட்ட ஒரு விஷயம். இந்த சந்ததி என்று சொல்லி இயேசு குறிப்பிடும் பொழுது, முந்தின அதிகாரத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த வசனத்தை வாசித்து காட்டுறேன். மத்தேயு 23:36. இவைகள் எல்லாம் இந்த சந்ததியார் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரை பார்த்து சொன்னாரு? பரிசேயர் வேதபாரகருக்கு 8 விதமான ஐயோ, 8 விதமான நியாய தீர்ப்பு கொடுக்கும் போது இந்த வசனத்தை சொல்றாரு. அப்பமே சொன்னேன்,
பரிசேயர் வேதபாரகர் என்று சொல்லுவது இயேசுவின் நாட்களில் இருந்த பரிசேயர்களை வேதபாரர் பத்தி தான் இயேசு பேசுறாரு. ஆனா இந்த பரிசேய ஆவி, இந்த வேதபாரர்களுடைய ஆவி இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்திலே கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. வேடிக்கையா நிறைய காரியத்தை சொல்லி கொடுத்தேன். பிரசன்ட் டே பாரசீஸ், இந்த கால பரிசேயர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சொல்லி கொடுத்தேன். அப்ப என்ன ஆண்டு சொல்றாருன்னா, என் வருகை நாட்களிலே இந்த பரிசேயர்கள் வேதபாரகர் என்று சொல்லுகிற இந்த கூட்டம் இருக்கதான் செய்வார்கள். இவங்க ஒளிந்து போக மாட்டாங்க. என் வருகை வரைக்கும் இங்க இருப்பாங்க. இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா ரகசியமாக சபை எடுத்துக்கொள்ள போகிற வரைக்கும் இருப்பாங்க, இரண்டாம் வருகை வர வரைக்குமே இவங்க இருப்பாங்க. இவங்க ஒளிந்து போக மாட்டாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா? இப்போ அடுத்த பகுதிக்கு போயிடலாம். 24ஆம் அதிகாரம் 35 44 வரைக்கும் இயேசுவின் ரகசிய வருகையின் அடையாளங்கள், சைன்ஸ் ஆஃப் ராப்சர். ஏன் இதை எப்படி சொல்றோன்றதையும் நான் சொல்றேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் தூதர்களும் அறியார்கள். இப்ப இந்த வசனத்தை சொல்லும் பொழுது மத்தேயு எழுதும் பொழுது சொல்றாரு, அந்த நாள் அந்த நாளிகை என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அணியான். ஏற்கனவே இந்த பாட துவக்கத்திலே நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். இயேசுவின் ரகசிய வருகை எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. ஆனால் இயேசுவின் இரண்டாம் வருகை எப்பொழுது நடக்கும் என்று தெரியும். வேதத்தின் அடிப்படையிலே ரகசிய வருகைக்கு பிற்பாடு 7 ஆண்டுகள் கழித்து இந்த இரண்டாம் வருகை நடைபெறும். அப்ப புரியுதா? அப்ப இது ரகசிய வருகையை பத்தி இங்கே இயேசு சொல்றாரு. அந்த நாளிகையை, அந்த நேரத்தை, அந்த நாளை பிதாக்கு மட்டும்தான் தெரியும். இந்த இடத்துல ஒரு வார்த்தை அது விடப்பட்டு இருக்கிறது, மொழியாக்க பிழை. அது ஆங்கிலத்துல NIV வெர்ஷன் உங்களுக்கு வாசிக்கிறேன். பட் அபவுட் தட் டே ஆர் ஆர் no one knows, not even the angels in heaven, nor the son, but only the father, nor the son. மனுஷகுமாரனும் அறியான். இதை மார்க்குல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒழுங்கா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அப்பனா நீங்க என்ன சொல்லக்கூடாது, இயேசுக்கு ஒண்ணுமே தெரியாது, பிதாதான் ஹெட், அவருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப இயேசு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், இயேசு 100% தேவன், 100% மனிதன். இப்ப நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும், இயேசு 100% மனிதனாகவும் இருக்கிறார், 100% தெய்வமாகவும் இருக்கிறார். அதாவது மனுஷகுமாரனுக்கு தெரியாது, ஆனால் தேவகுமாரனுக்கு தெரியும். அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். மனுஷகுமாரனாய் வரப்போகிற இயேசுவுக்கு தெரியாது, ஆனால் தேவகுமாரனுக்கு தெரியும். அதான் அப்படிதான் நம்ம இதை வியாக்கியானம் செய்ய வேண்டும். தொடர்ந்து வருகிற வசனத்தை வாசிப்போம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். இது என்ன நான் சொல்லணும்னா, நோவா நாட்கள்ல எல்லாரும் கேஷுவலா இருந்தாங்க, ஜலப்பிரளயம் வாரி கொண்டு போயிருச்சு. இன்னைக்கும் கிறிஸ்தவ உலகத்துல ஆமா இயேசு வரப்போறான்னு தான் சொன்னாரு, 2000 வருஷம் வந்துருச்சு, அவர் எங்க வரப்போறாரு, நம்ம இஷ்டத்துக்கும் இருப்போம் அப்படின்னு ஒரு கேஷுவல் கிறிஸ்டியானிட்டி வந்துருச்சு. பாத்தீங்களா? லெத்தாஜிக், என்ன வேணா பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு கடைசி காலத்தின் அடையாளம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்ப 2 பேரு கிறிஸ்தவங்க இருந்தா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க, ஒரு கிறிஸ்தவன் தான் எடுத்துக்கொள்ளப்படுவான்னு அர்த்தம் கிடையாது. அகெயின் இதையும் நம்ம எப்படி வியாக்கியானம் செய்யணும்னா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இது பேச்சு உருவகம். புரியுதா? அதாவது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள், ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். இன்னொரு விஷயமும் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், யார் யார் எந்தெந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க அந்த டைம்ல சபையில இருந்திருந்தா எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பாங்க, சபையில இல்லாதனால எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்கன்னு இல்லை. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் வேலை கொடுத்துருக்கிறாரோ அதை உண்மையும் உத்தமா அங்கங்க செஞ்சிட்டு இருங்க. ஆண்டவருடைய வருகை எப்ப வேணா இருக்கலாம். இந்த நேரத்துல எக்கால சத்தம் கேட்கப்படும் பொழுது
ஆயத்தமா இருக்கிற நீங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்பதை தான் இந்த வசனம் சொல்லுது. வயல்ல 2 பேர் வேலை செஞ்சா வேலை செய்யும் போதே எடுத்துக்கொள்ளப்படுங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். நம்ம சண்டே கிறிஸ்டியனா இருக்கக்கூடாது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும். அதுதான் மண்டே கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லி அழைக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த காரியம் அதை தான் நமக்கு எச்சரிக்கிறது. 2 ஸ்திரீகள் ஏந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள். நீங்க எல்லாம் என்னென்ன வேலை செய்யணும் செய்யுங்க, கர்த்தருக்கு பிரியமா அந்த வேலையில நடங்க, ஆண்டவர் உங்களை எடுத்துக்கொள்வார். அதான் சொல்றார். நீங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலிருந்து வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். திருடன் சொல்லிட்டா வரான், திருடன் வரப்போறேன்னு சொன்னா நம்ம எல்லாரும் தூங்காம இருப்போம். ஏசு திருடன் சொல்லிடக்கூடாது. இதுவும் உருவகமாக ஆண்டு சொல்றார். திருடன் எப்படி சொல்லாம கொல்லாம வரானோ, எதிர்பாராம வரானோ, அது போல சபை என்பது எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். எப்ப வேணா இந்த நாள் இருக்கும், ஆகவே நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி சொல்றாரு. இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இரவிலே திருடன் வருகிறது போல. அதனால என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் இரவு தான் வருவாரு. அப்ப எப்படி வயல்ல இரவு வேலை செஞ்சாங்களா? இது ஒரு வகையில கரெக்ட் தான். உலகம் எங்கிலும் ஏதோ ஒரு இடத்துல இரவு இருக்கும். இப்ப நமக்கு பகல்னா அமெரிக்காவுக்கு இரவு. அப்ப அமெரிக்கால இரவு தான். அது ஒரு பார்ட்டு தான் கரெக்ட். ஆனா எல்லாருக்கும் இரவு தான் இருக்கும் அப்படின்ற அர்த்தம் இல்லை. ஸோ நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். 44ஆம் வசனம், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இதுதான் அது மொத்த சாராம்சம். இதுதான் அவர் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த அதிகாரத்தை ஏன் சொன்னார்னா, நீங்க ஆயத்தமா இருக்கணும். நீங்க கிறிஸ்துவின் வருகை அதிசீக்கிரமா இருக்கிறது, அடையாளம் இப்படிலாம் இருக்குது, ஆயத்தமா இருக்கணும். இதை விளக்குகிற ஒரு உவமை தான் 24ஆம் அதிகாரம் 45 51 வரைக்கும் 2 ஊழியக்காரனின் உவமை. பேரபிள் ஆஃப் 2 servants. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடை புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இதை நான் சுருக்கமாக இந்த உவமையை நான் விளக்குகிறேன். அதாவது இப்ப எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பணியை இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறார். தம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக கொடுத்திருக்கிறார். எந்த வேலை செஞ்சாலும் சரி, என்ன காரியத்தை செஞ்சாலும் சரி, நம்முடைய பிரதானமான நோக்கம் என்னவாக இருக்கணும்னா ராஜ்ய கட்டுமான பணி. இந்த வேலையை உண்மையும் உத்தமமா செய்யணும். அவர் தான் வரலையே அப்படின்னு அஜாக்கிரதையா செஞ்சோனா, இருமாப்பா செஞ்சோனா, அந்த நியாய தீர்ப்பு நிச்சயம் என்பதை தான் இந்த உவமை விளக்குகிறது. ஆயத்தமா இருக்கிறவங்க பலனை பெற்றுக்கொள்வாங்க, ஆயத்தமா இல்லாதவங்க நரகத்துக்கு தள்ளப்படுவாங்க. அழுகையும் பற்கடிப்புமான அந்த இடம், அப்ப நரகத்துக்கு தள்ளப்படுவாங்க. இதுதான் இந்த உவமையினுடைய விளக்கம். சரியா? அப்ப நான் இன்னைக்கு விளக்கமா உங்களுக்கு இந்த 24ஆம் அதிகாரம் முழுவதையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க தியானிங்க, இந்த வார்த்தைகளை மறக்காதீங்க. இதை வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பாருங்க. தானியல்ல இருந்தெல்லாம் வசனங்களை எடுத்து படிச்சோம். நேரம் இருந்தா வெளிப்படுத்தலையும் எடுத்து பாருங்க. இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். பின்வரும் நாட்களிலே விளக்கமாக இயேசுவின் வருகை, கடைசி காலம் அதெல்லாம் படிக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த 24ஆம் அதிகாரத்துல இயேசு இந்த கடைசி காலத்துல அடையாளம்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு சில காரியங்களை வச்சு நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப புரிஞ்சா அவங்களுக்கு நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். பிசாசானவன் இந்த வார்த்தைகளை எங்களை விட்டு எடுத்து போடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இதை பாதுகாத்து கொள்ள நீர் கிருபை தாங்க. நல்ல புரிதலை தாரும். குழம்பிக் கொள்ளாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். தெளிவை கட்டளையிடும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இன்றைக்கு மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். மத்தேயுவை என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஆயத்தப்படு, பி ரெடி, எப்படியெல்லாம் ஆயத்தமாக வேண்டும் என்ற அந்த கண்ணோட்டத்திலே இந்த அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். இந்த அதிகாரத்துல மொத்தம் 3 உவமை தான் இருக்குது. இந்த வர்ஜின் அல்லது கன்னிகை அப்படின்னா யாரு? இவங்க புத்தி உள்ளவங்கன்னா யாரு, புத்தி இல்லாதவங்கன்னா யாரு? கன்னிகைகள் எல்லாருமே என்ன வச்சிருப்பாங்கன்னு நான் சொன்னேன். ஏன் 10 கன்னிகைகள்? யார் மணவாளன்? எண்ணெய் எதை குறிக்கிறது? பொதுவாக 2 அபிஷேகங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இயேசுவினுடைய கடைசி ஜெபம் என்ன? நம்மை விட முதிர்ந்தவர்கள் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது அந்த கடிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய தலைக்கு எப்படியா அதே நிலை வந்துருச்சு பாருங்களேன். இந்த உவமையில ரொம்ப தெளிவாக அன்றைக்கு மலை பிரசங்கத்திலே இயேசு இதை கற்றுக் கொடுத்தார். அதை தான் இந்த இடத்திலே உவமையாக அவர் சொல்லுகிறார். இது எல்லாமே இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய வருகைக்கு நம்மால் போக முடியும் என்பதை தான் இந்த உவமை தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இதுதான் இந்த உவமையினுடைய மிக முக்கியமான ஒரு கன்க்ளூஷன்.